திருவேற்காட்டு கருமாரியம்மா, மலையனூர் பூங்காவனத்தம்மா, அங்காள பரமேஸ்வரி, திரௌபதி அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, கிளாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம். முரல் கண்ட கருவாட்டு குழம்பு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போகிறோங்க. நேற்றே சொல்லியிருந்தேன் கூழ் காசுலாம், அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ காலையில் எழுந்து ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேங்க. லேட்டாக தான் இருந்தேன். நான் நேற்று உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப ஜம்பமாக எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க. நேற்று டயர்டாகிட்டேன், அதனால் எதுவுமே செய்யலைங்க. காலைல தான் எழுந்து வேர்க்கடலை வறுக்கிறது இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு போய் பார்க்கலாம். கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் கத்திரிக்காவும் கருணக்கிழங்கும் அரிஞ்சிட்டு எழுந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேங்க. ஆக்சுவலாக என்ன ஆசைப்பட்டேன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். 5 கூழ் ஒரு வருஷமும் கூழ் ஊற்றுறதை போட்டிருக்கோம். சேம் மெனு, சேம் ப்ரொசீஜர், எல்லாமே அதே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு கோவிலில் இந்த நம்ம கருமாரியம்மன் கோவில் இருக்குது இல்லைங்க, திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோவில், அந்த போகிற வழியில் நிறைய கிராமத்துலேருந்து வந்து இந்த தண்டுக்கீரை, முருங்கீரை இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சரி, காலைல ரெடி ஆகி அதை போய் நான் முருங்கீரை வாங்குகிற மாதிரி உங்களுக்கு அந்த தெருவை காட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேங்க. எழுந்ததே லேட் ஆகிடுச்சு, ஒரு 6 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் போகணுன்னா ரொம்ப வேலையெல்லாம் நின்று போய்டும்ன்றதுனால போகல. அவரே போய் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். நேற்று போய் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எழுந்தது லேட்டு அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செய்ய முடியல என்னால். சொல்லவே இல்லையே, சொல்கிறேன் நான். ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல நாள் சாமி கும்பிட்றோம், ஸ்டார்டிங்லேயே உடம்பு சரியில்லாத கதையை உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டாம். முடிஞ்சால் நடுவில் சொல்கிறேன், இல்லைனா இன்னொரு வ்ளாகில் சொல்கிறேங்க. ரொம்ப சீரியஸாக இருந்து தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். அதனால் முடியல. கொஞ்சம் செஞ்சாலுமே கை கால்லாம் சோர்ந்து போகுது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது. என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். கடவுள் புண்ணியத்தில் மீண்டு வந்ததே பெரிய விஷயம், கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும். அதனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க, நேற்றே சொல்லிட்டேன், இது பாயாசத்துக்கு சிறுபருப்பு போட்டிருக்கேன். எல்லோரும் என்ன சொன்னாங்க, கம்மியாக செய்வோம்னா திட்டமாக செய்வோம்னான்னு சொல்கிறாங்க. எனக்கு கை சுருக்கவே வரலைங்க. இன்கேஸ் கேட்டால் இன்னும் அதிகமாக செய்யணும், நிறைய பேர் கொடுக்கணும், இதான் எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால சரி, நான் எப்பயுமே 12க்குள்ளே, அதாவது 12 1:30 இல்லைங்களா, 12க்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு போய் கோயிலில் கொடுக்குறதோ இல்லை அக்கம் பக்கத்தில் கொடுக்குறதோ கொடுத்தா அவங்க 1 மணிக்குள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் தீதின்னு அவசரமாக செய்வேங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அப்படி பரபரப்பாக ஓடும். இந்த வாட்டி அப்படி வேணாமேங்க, 1:30 மணிக்கே கும்பிட்டுக்கிறேன், மொல்ல செய்கிறேங்கன்னு. சரி, எப்படியும் நீ சாமி கும்பிட்டா போதுன்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் சரின்னு சொல்லிட்டாரு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் செய்ய போகிறேன். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் நாங்கள் போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் கருணக்கிழங்கு மட்டும் அரைச்சிக்கலாங்க. தண்டுக்கீரையும் வாங்கி செய்யணும், உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அதெல்லாம் நீ எதுவும் செய்யாத, இருக்கிறத போட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டார். கத்திரிக்காய் கருணக்கிழங்கு அரைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 ஆயிடுச்சுங்க. என்னென்ன ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. அதாவது பாதி வேலையில் இருக்குது. சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், எப்பயும் போல 2 ஊற வச்சுருக்கேங்க. கொழுக்கட்டைக்கு பாயாசத்துக்கும் தேங்காய் துருவி கட் பண்ணிலாம் ரெடியாக கொடுத்துட்டார் பையன். பருப்பு போட்டு வச்சுருக்கேன். நடுவீட்டில் சாமி வந்து நம்ம அதாவது பூஜை ரூமில் வந்து நான்வெஜ் வைக்க மாட்டோம் இல்லைங்களா, பூஜை ரூமில் நான்வெஜ் வச்சு சாமி கும்பிட மாட்டோம். அங்கே வந்து சாதம், பருப்பு, கீரை, கொழுக்கட்டை எல்லாம் வச்சு கும்பிட்றதுக்கு பருப்பு போட்டிருக்கேன். அப்படியே ரசத்துக்கு எடுத்துப்பேன். நம்ம கிருத்திக்குக்கும் பருப்புக்காக காலையிலே பருப்பு போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம ரெகுலர் மெனு தாங்க. புளி ஊற வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு, ரசத்துக்கு, மீனுக்கு சேர்த்து. அப்புறம் பொங்கல் பொங்கி வச்சுட்டேன். நான்வெஜ் நிறையா செய்வோம் இல்லைங்களா, இது நான் இதான் வேலாச்சிங்க. நேற்று பூண்டு உரிச்சு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு. வேர்க்கடலை, கீரைக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கீரைக்கு வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி அதை போட்டு தான் செய்வேங்க. ஒருத்தர் அரிசி போட்டு பண்ணிடுவாங்க, அது நான் செஞ்சதில்லை, சாப்பிட்டதும் இல்லைங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து பாயாசத்துக்கு சிறுபருப்பு வேக வச்சாச்சு. பாயாசத்துக்கு வெல்லம் கொச்சுன்னு இருக்குங்க. என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டுங்களா, எப்பயும் போடுற மாதிரி தாங்க. சிறுபருப்பு பாயாசம், வெல்லம் போட்டு பாயாசம், கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இதெல்லாம் தான் மாரியாத்தாக்கு. முருங்கீரை, முட்டை வேக வச்சுட்டேன். மற்றபடி வந்து நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, கருணக்கிழங்குலாம் போட்டு கருவாட்டு குழம்பு. நான்வெஜ்ஜும் காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாவல் மீன் தான், கடல் வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வறுத்துட்டு மட்டனும் சிக்கன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னேன். இருந்ததுன்ட்டு அது ஒரு 1.5 கிலோவும் மட்டன் ஒரு 1 கிலோவும் வாங்கின சொல்லிக்கேங்க. பார்க்கலாமா வாங்க.
மொச்சக்கொட்டை, பச்சை மொச்சக்கொட்டையுமே வந்து நேற்று கோயம்பேடுன்னு வாங்கிட்டு வந்தார். இருந்தாலுமே இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்னு காஞ்ச மொச்சக்கொட்டை ஊற வச்சு வேக வச்சுட்டேன். வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், முட்டை வேக வச்சுருக்கோம், கூழ் காசியாச்சு. இது பார்த்திங்கன்னா வெல்லம் துருவி ரெடியாக இருக்குங்க. கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். எப்பயும் போல் நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். உடம்பு சரியில்லையே, முடியலையே, சரி அரிசி மாவு வாங்கி வறுத்து செஞ்சிடலான்னு வாங்கி வந்தேன். மனசு கேட்க மாட்டேன், இது நல்லா சாஃப்டாக வருமே செஞ்சிடலான்னு அரிசியை ஊற வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் அரிஞ்சோம் இல்லைங்களா, அது. மட்டன் பார்த்துடலாங்களா? சிக்கன், உங்கள் ஊரில் இன்றைக்கி சிக்கன் கிடச்சிதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன், அப்புறம் வாவல் ஃபிஷ். இது அப்படியே ஒரே ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கா? பாயசத்துக்கு சிறுபருப்பும் வெல்லமும் நல்லா கொச்சிருச்சிங்க. நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிட்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக உங்கள் வீட்டிலலாம் சாமி கும்பிடும்போது கூழ் ஊற்றும் போது என்ன மாதிரியான மெனு இருக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் நாத்தனார் வருவாங்க, நாங்கள் வேலூரில் இருக்கோம் போதெல்லாம். அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் இன்னும் 2 ஐட்டம் பண்ணுவேன். காரக்குழம்பு வந்து முதல்ல எடுத்துருவேங்க. அது எல்லாமே நீங்கள் எப்போவுமே விலாகில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து கூட்டு ஒன்று செய்வேன், கடலைப்பருப்பு வடை ஒன்று போடுவேன். அது 2 தான் எப்போவுமே இப்போல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி இந்த சிறுபருப்பு பாயாசத்தில் தேங்காய் பல்லாக அரிஞ்சு நெய்யில் வதக்கி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் வதங்கிறதுக்குள்ளே ஏலக்காய் போட்டுடலாம். வரப்போகிறதெல்லாம் பண்டிகை நாட்களுங்க. ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வைங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நேரம் ஆக கொஞ்சம் திக்காயிடுங்க. சௌமியா எனக்கு அந்த பாத்திரம் கொடுமா. பச்சை கருப்புறோங்க, சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கே போடுறோம். பாயாசம் காட்டுப்பா. பாயாசம் ரெடிங்க. ஒரே சேலை இழுக்கிறது இதுவும் ஆகுது. பாயாசம் ரெடிங்க. கருவாட்டு குழம்புக்கு சட்டி காஞ்சிச்சிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வாட்டி என்ன கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்காரு அது என்னங்க அந்த மூளைக்கடை இல்லை, அது ஏதோ மூளைக்கோட்டமா, நம்ம கருவாடு வாங்கி பல்காக வாங்கி ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அப்போவே சொன்னேன் மூளைக்கடையில் வாங்கிட்டு வந்தார். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மூளைக்கடை இல்லை மூளைக்கோட்டியமோ எதுவோ சொல்லியிருந்தீங்க. அங்கே தான் வாங்கிட்டு வருவார். இந்த வாட்டி இங்கே நம்ம திருவேற்காடுலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இங்கே வாங்கிக்கோனார். இவர் எப்பயும் போனால் ஆஸ் யூஷுவல் வாழை கருவாடு, வஞ்சரம் கருவாடு தான் வாங்கிட்டு வருவார். முரல் கண்டன் கருவாடும் கொஞ்சம் ஷீரா கருவாடு வாங்கிட்டு வந்தேன். அது போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல தாளிச்சிடலாம். எங்கள் குட்டி பேசிங்கிறார். வடகம் தாளிச்சிருக்கேங்க. வடகம் பொரிஞ்சுட்டுருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேங்க. வீட்டுக்கு வரலன்னா கொஞ்சமாக செஞ்சால் வெங்காயம் தக்காளி வதக்கினாலே நம்ம கருவாட்டு குழம்பு போதுங்க. நான் கொஞ்சம் நிறையவே குவான்டிட்டி வைப்பேன். கூழ் கொடுக்கும்போது கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் அரைச்சி போட்டால் தான் வெங்காயம் தக்காளி நம்ம குழம்பு காணும் இல்லைங்களா? நல்லா பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். 4 தக்காளி. கூடவே இதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் நல்லா அவ்வளோ பூண்டு போட்டு இது சும்மா குறைன்னு அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. அது வரலாம் வெங்காயம் வதங்கட்டும். ஓகேங்க, நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் கருணக்கிழங்கு இதை சேர்த்துடலாம். மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டேன் கொஞ்சம், அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மீன்ஸ் மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு சேர்த்துக்கலாங்க. இதில் இன்னும் தண்டுக்கீரை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். என்னமோ இதுதான் பழக்கமாக போட்டுருக்கேன், நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த வாட்டியும்.
இது கொஞ்சம் வதங்கட்டோன்னு அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி உப்பு போட்டுக்கிறேங்க. கருவாட்டில் எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் இப்போ ரெகுலராக பார்க்குறாரு, கோவிட் வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் இந்த வாட்டி என்ன சொல்லியிருந்தார், 2025 இருந்தால் இப்போ தான் பார்த்தேங்க, அதை தொடர்ந்து 2024 கூழ் ஊற்றுற வைபமும் பார்க்கும்போது நீங்கள் 24 வந்து கோயிலில் போய் ஊற்றிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 25 வந்து அப்பார்ட்மெண்ட் வாசலே ஊற்றிட்டீங்க, அது வந்து வேண்டாம், நீங்கள் கோயிலாண்டே போய் ஊற்றுங்க, நிறைய பேர் குடித்து உங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த வாட்டி நான் போகிறனோ இல்லையோ பசங்களை கோயிலாண்டு தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். கமெண்ட்ஸ்லாம் படிச்சிடுவேங்க, டைப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். மஞ்சள் தூள் போட்டாச்சு, வெறும் மிளகாய் தூள். பெரியவங்களா இருந்தால் சத்தம் போடாத வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் சிரிக்கலாம். குழம்புத்தூள், இதெல்லாம் கொடுக்கலன்னு வைங்களேன், சத்தம் போடுறான் அப்படின்ட்டுலாம் கொடுக்கலன்னா டிவி தான் போட்டு விடணுமா இருக்குது. டிவி போடக்கூடாதுன்றாங்களே, கண்ணு கெட்டு போயிடுதுன்னு. சாப்பிடும் போது வேறு வழி இல்லைங்க, டிவி போட்டு தான் போடுறோம். பேசுறது கேட்குதானே. அரைச்சதும் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் நெடி அடங்கட்டுங்க, மிளகா நெடி நல்லா சூப்பராக அடிக்குது. கொஞ்சம் அடங்கட்டும், தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் 2 minutes. அதுக்குள்ளே கீரை என்னாச்சுன்னு பார்க்கலாமா. முருங்கீரையும் ஓரளவு வெந்துருச்சிங்க. முருங்கீரையை பொறுத்து வரலாம், ரொம்ப வெந்துச்சுன்னா கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம வயிற்றுக்கு ஆகாது. நல்லா எவ்வளோ டக்குன்னு போட்டுமா ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணோமா இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் இருக்க சுண்டுட்டோங்க. காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வேர்க்கடலையும் பூண்டும் போட்டு அரைச்சி அதில் போட்டுடலாம். ஓரளவு நெடி நல்லா போயிடுச்சுங்க. இப்போது காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொச்சக்காய், வேக வச்ச மொச்சக்காய் சேர்த்துடலாம். காய் வேகட்டுங்க, அப்புறமா புளி ஊற்றிட்டு கருவாடு போடலாம். கருவாடு போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். முருங்கீரையும் எல்லாம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு பார்க்கலாம். வேர்க்கடலை போட்டிருக்கேன், இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க, இதையும் போட்டு குறை நாட்டி இதில் போட்டு இறக்க வேண்டியது தான். அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, கருவாடு வாங்கின்னு வந்தோன்னு. இதாங்க முரல் கண்ட கருவாடு, குழம்புக்கு சூப்பராக இருக்கும். கரைஞ்சிடும்னு சொன்னார், சரின்னு வாங்கிட்டு வந்தேன். கரைஞ்சிட்டா நமக்கு பீஸாக கிடைக்காதுன்றதுனால ஷீலா மீன், இது வந்து 1/4 கிலோங்க, இது 150 கிராம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 120, 1/4 கிலோ. 1/4 கிலோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். கருவாட்டு கடையில் நேற்று அவ்வளோ கூட்டங்க, நிறைய பேர் இன்றைக்கி கூழ் ஊற்றுறாங்க போல இருக்குது. கருவாடு வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க. 1/4 கிலோ தான் கொடுப்பேன்னு சொன்னார். இதை வாங்கிக்கிட்டேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால இதை வாங்கிக்கேன். இது கரைஞ்சிடும், சரி இது கொஞ்சம் எல்லாம் முழுசாக கிடைக்குமான்ட்டு ஷீலா கருவாடு ஒரு 150 கிராம் கொடுங்களேன்னு கேட்டேன். சரி கொடுத்தாரு. இது வந்து 1/4 கிலோ 120 ரூபா. இது வந்து 60 ரூபாவோ 70 ரூபாவோ 150 கிராம். கழுவ கொடுத்துடலாங்க, ரொம்ப கழுவாதீங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. கழுவ கொடுத்துட்டு முருங்கீரை ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். கூழுக்கு கருவாட்டு குழம்பு, இந்த கீரைலாம் செம்ம காம்பினேஷன். தலை எடுத்துருப்பா, வால் எடுத்துரு, 2ஆக போடு. இது அப்படியே இருக்கட்டும், வால் மட்டும் எடு. இது ரொம்ப கழுவக்கூடாது, கரைஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. கத்திரிக்காய் வெந்துடுங்க, கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மாவு மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம புளி ஊற்றிடலாம். நம்ம போட்டிருக்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு புளி ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்துக்கிறேன். எப்பயும் சொல்கிறது தான், நாங்கள் நாளைக்கு ஃபுல் லீவ் விட்டுருவேன். எங்கள் வீட்டில் அவர் வந்து கருவாட்டுக்கு குழம்பு இருக்கும், ஸோ இப்படி கூழ் இருக்கும், இந்த குழம்பு வச்சுக்கினே நாளைக்கு அவர் சாப்பாடு கொடுத்துருவேன். நானும் சௌமியா நான்வெஜ் சாப்பிட முடியும், திங்கக்கிழமை இல்லைங்களா, அதனால் இந்த குழம்பு வச்சுக்கின்னு நாளைக்கு லஞ்சை முடிச்சிடுவோம். பசங்கள்லாம் ஹோட்டலில் போவாங்க, இது ஆஃபீஸ் போகிற இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி நாளைக்கு ஃபுல் லீவ் விட்டுருவேன். ஏன்னா செஞ்சதெல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம காலி பண்ணணுமே.
அடுத்த செவ்வாய்க்கிழமை அப்படி இப்படின்னு அப்படியே ஓடிடும். அதனால தான் ஒரு கொதி வரட்டுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓரளவு நம்ம வந்து ஒரு சாதம் வச்சுட்டோம். நான்வெஜ் போயிடலாம். அதுக்குள்ளே அங்கே நடுவில் வைக்கணும்னு கேட்டுனே எங்கள் வீட்டுக்கார், நான் பூலாம் வைக்கணும்ல, அந்த வேலையை முடிச்சு கொடுன்றாரு. டைம் பார்த்துட்டு நம்ம வேலையை பண்ணலாம். கருவாட்டு குழம்புங்க. கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, கருணக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். போட்டுருப்பா கருவாடு. எனக்கு பூஜை ரூம் வெள்ளை இருக்குது இல்லைங்களா, சும்மா ஒரு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடுறேங்க. கருவாடு போட்டால் தான் மனமே. ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் சிக்கன் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மட்டனு ரெண்டுமே ரெட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். பாரு அதில் எடுத்துக்கணும். தண்ணியாக கூழு பாத்திரங்க. இதுதான் வழக்கமாக ஊற்றின்ட்டுருக்கேன் கூழு பாத்திரம். அப்புறம் இந்த குட்டி சோம்பு வந்து பூஜை ரூமில் வச்சுருவேன். இது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கூழ் கரைச்சாதான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்குங்க. மேடம் காலிலேருந்து சுடிதார் போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சாரீ கட்டுமான்னு சொன்னதுனால சாரீ கட்டு வந்திருக்காங்க. இருப்பா, இது எதுக்கு இப்படி தூக்கி சொல்லிங்கிற? இது ஒரு பின்ன நான் வயசாயிடுச்சு இப்படி இருந்தால் என்ன? மேடம் அழகாக இருந்தால் தானே அழகாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் சாரீ கட்டுமான்றதால சாரீ கட்டு வந்திருக்காங்க. சௌமியாவுக்கு வந்து ஃப்ராக் நல்லா இருக்கா, சாரீ நல்லா இருக்கா நீங்கள் தான் சொல்லுங்கள். சாரி சௌமியாவுக்கு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன்னா, மீனுக்கு மசாலா தடவுமா, பக்குவமாக தடவுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தடவுவாங்க. தடவிட்டு வாமா, இந்தாம்மா இது எடுத்துன்னு போமா. இஞ்சி பூண்டு நான் தோங்கிக்குதுமா. போதும் இல்லை, ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததுலம்மா. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. மணி 11 ஆகுது. நம்ம வந்து 1:30 தான் கும்பிட போகிறோம். நம்ம வந்து இது வந்து மட்டனுங்க, இது சிக்கன். மட்டன் வந்து ரெண்டுமே மிளகாத்தூள் போட்டு பண்ணாமல் மட்டன் வந்து பெப்பர் மசாலா பண்ண போகிறேன். அது வந்து மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி போட்டு பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம், எங்கள் அம்மா வீட்டு பக்கம் என்ன பண்ண பழக்கம்னா, நான் அங்கேயும் போகணுன்னு நினைக்கிறதுங்க. நான் வேலூரில் இருக்கும் போது நாங்கள் ஒரு வாரம் ஊற்றினோன்னா அம்மா வீட்டில் ஒரு வாரம் ஊற்றுறதுக்கு பிளான் பண்ணிப்போம். அம்மா வீட்டில் வந்து அது ஊரே கூடி ஊற்றுறதுனால அது வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. அவங்க எந்த வாரம் வைக்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் வந்து முதல் வாரமோ இல்லை 3ஆவது வாரமோ அந்த மாதிரி வச்சுப்பேங்க. அங்கே வந்து தெருவிலே அம்மா இருப்பாங்க. 3 சந்து கூட இடத்துல அம்மா இருப்பாங்க. அங்கே போய் அந்த தெருவில் இருக்கவங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க, அந்த அரசமரப்பேட்டைன்னு சொல்லுவோம், அந்த பேட்டையில் இருக்கவங்கலாம் கூழ் ஊற்றுவாங்க. அங்கே போவோம். அவங்க வீட்டில் என்ன பழக்கம்னா, இப்போ எதுனா நம்ம உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், கால் வலிக்குதுன்னா ஆட்டுக்கால் வாங்கி கும்பத்தில் போடுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிப்பாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி பழக்கம் இல்லைங்களா? நான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது 11 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, கூழ், முருங்கீரை, இதெல்லாம் முட்டை, கருவாட்டு குழம்புலாம் வச்சு அது ஒரு தாட்டி கூழ் ஊற்றிடுறாங்க வெளியே வாசலில் வச்சு. அப்புறம் சாயங்காலமாக கும்பம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் அப்படி இல்லைங்க. ஒரு 12 மணிக்கோ ஒரு 1:30 மணிக்கோ ஸ்ட்ரைட்டாக கூழ் ஊற்றி அப்படியே நடு வீட்டிலே கும்பம் போட்டு அப்படியே சாமி கும்பிட்டு தெருவில் வரவங்களுக்கு கூழ் கொடுக்குறது தான் நம்ம வீட்டில் பழக்கம். உங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக சமீபத்தில் உங்கள் வீட்டில் கூழ் வீடியோ பார்த்தேனே அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்கன்னா, அது போன வருஷத்து வீடியோங்க. திடீர்னு ஐக்காயி இப்போ கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்குது. நல்லா ரெட் கலர் சாரியில் கட்டிட்டு இதே மாதிரி தான் கூழ் ஊற்றுறது பண்ணியிருப்போம். அது வந்து போன வருஷத்துக்கு கூழ் ஊற்றுதுங்க. இந்த வருஷம் நான் 3ஆவது வாரம் தான் ஊற்றின்ட்டுருக்கேன்.
இந்த பெப்பர் மசாலா பொறுத்தவரையிலும் ரொம்ப ஈஸிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போனா இன்றைக்கி என்ன சமையலில் பெப்பர் மசாலா போட்டால் நிறைய பேர் வீடியோ ரெசிபி போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இது ஒரு பிளான் வச்சுருக்கேங்க, கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கொழுக்கட்டைக்கு மாவு இது மாதிரி அரைச்சி செய்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். என்ன கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. கல் இல்லாத வெள்ளமாக இருந்தால் டைரெக்டாக போட்டலாங்க. இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் கல் இருக்குது. எல்லாம் 1 மணிக்கு ஆரம்பிச்சுடுவார். என்ன கூழ் கரைச்சிக்கலாங்களா? அதாவது ஒரு 11:30க்கெலாம் கும்பிடணும் அப்படின்னும் போது தான் ஒரு பரியாக அப்படியே பரப்பரன்னு ஓடுங்க. இன்றைக்கி 1:30 மணிக்கு மேலே கும்பிட்டுக்கலான்றதுனால நிதானமாக வேலை செஞ்சுருக்கோம். டென்ஷனே இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சனும் க்ளீனாக இருக்குங்க. மீன் மட்டும் தான் பையன் வறுத்துட்டுருக்கார். இப்போது 1:30 ஆக போதுங்க. கூழ் கரைச்சிட்டு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காட்டிட்டு இலை போட்டுடலாம். இந்த வாட்டி இவர் வாங்கின அந்த நொய் பாதி அரிசியாகவே இருக்குது. இந்த ஏடுலாம் இருந்தால் எடுத்துடணும், வயிற்றுக்கு ஆகாது. அதெல்லாம் நாளைக்கு மாட்டுக்கு. 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, வெரி குட் அப்படின்னு. நம்மளுக்கு அப்புறம் அந்த பழக்கம் பசங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுனால, பெண் குழந்தைங்களும் இல்லைங்களா, ஒருத்தியே செய்ய முடியாதுல்ல. முதல்லேருந்து பசங்க செஞ்சு பழக்கம். இப்போது அவங்களுக்கே தெரியுது அடுத்தடுத்து என்ன வேலை அப்படின்னு. நான் கேட்கறதுக்குள்ளே அங்கே போய் எடுக்க போயிட்டான் பாத்திரம். போடு, நான் பூஜை ரூமில் வச்சுட்டு வரேன். எல்லாம் வைமா, எடுத்து போய் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. கூழ் கரைச்சி வச்சாச்சு, சமையல்லாம் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அம்மாவுக்கு இலையில போட்டுடலாங்களா? ஸ்வீட்டில் போடலாமா? சிறும்பருப்பு பாயாசம், அப்புறம் முருங்கீரை, வேர்க்கடலை போட்டு முருங்கீரை பொரியல், சுட சுட சாதம் ரெடியாக இருக்குங்க. சூப்பரான ஒரு பருப்பு ரசம். இது பொங்க சாதம், பருப்பு நெய், அப்புறம் எப்பயும் போல் கோட்டுக்கு இந்த பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வாவல் மீன் வறுவல், என்னப்பா முரல் கண்ட கருவாட்டு குழம்பு, கட்டி கூழுங்க, கும்பத்துக்கு வைப்போம் இல்லையா, இது மிளகு ஆட்டுக்கறி மிளகு மசாலா. எது செய்கிறோமோ இல்லையோ ஆத்தாக்கு வேக வச்ச குண்டு முட்டை, கொழுக்கட்டை, இது சிக்கன் வறுவல், இது விளக்கு, மாவிளக்கு. இலை போட்டுடலாங்களா? நடு இலையை தான் கும்பம்னு சொல்லுவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு மடியில் கும்ப இலையை கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. ஒரு இதில் அது வேணால் நாங்கள் இப்போ சோழநாடு கோவில் சீரியஸ் போயிருந்தோம்ல, அதில் இந்த பாட்டு படித்தா இந்த சாமியை வேண்டிங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லியிருந்ததுக்கு ஒருத்தர் இப்படி தான் பாட்டு படித்தா சுகப்பிரசவம் ஆகும், என்ன ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தார். நம்பிக்கை அப்புறம் தான் அது மூட நம்பிக்கையாக மாறுது. முரல் கண்டை ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நல்லி எலும்பு வைப்போம். ஆத்தா கடிப்பா, ஆத்தாடி மாறியாத்தா சோறாக்கி வச்சு போட்டேன் வாடியாத்தா. நீ வச்சுக்கோ, பக்கம் வந்து பரவாயில்ல. ஓம் சக்தி பராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மா, மலையனூர் பூங்காவனத்தம்மா, அங்காள பரமேஸ்வரி, திரௌபதி அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி, கிளாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.
கூழ்லாம் கொண்டு வந்து இல்லைங்களா கொடுத்துட்டோங்க, எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க, திருப்தியாக இருந்ததுங்க மனசுக்கு. அப்புறம் வந்து திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்களேன் எல்லாமே இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க, திருப்பணி நடந்துட்டுருக்குங்க. அதனால் அம்மா வந்து இப்போது சுற்றுப்பிரகாரத்தில் எடுத்து வச்சு அங்கே கருவறை தனியாக அமைச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து எப்படி ரொம்ப வருஷம் ஆகுமா இல்லை எப்போ அது முடியும்னு தெரியாதுங்க, அது வரலும் அம்மாவை பார்க்காம எல்லோரும் இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் சுற்றுப்பிரகாரத்தில் அம்மா வந்து புது கருவறை கட்டி அங்கே தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் மேலே அம்மா அங்கே தான் இருக்காங்கங்க. அங்கே திருப்பணி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் இப்போ அம்மன் கோயில் போகிறதுக்கான வழிங்க. இங்கே தான் இதுக்கு நேராக போனாலே அம்மாவோட கருவறை வந்துடும். மணி இப்போ 2:30 ஆகுதுங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அப்போ காலையில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இது வந்து புத்து, ரொம்ப வருஷமாக இருக்குங்க, ரொம்ப பெரிய புத்து. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் கொடுக்கணுங்க, அங்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். மணி இப்போ 2:30 ஆகிட்டுருக்கோம். பேர் எச்ச பண்ணுறாண்டி ஏய் ஊட்டினா இப்போ பார்த்திங்கன்னா மணி 3 ஆகிடுச்சிங்களா. இதுக்காக தான் நான் சீக்கிரம் செய்யணும்னு ஒரு பரபரப்பாக செய்வேன். ஒரு 11:30க்கு சாமி கும்பிட்டோம்னா, அதாவது 12-1:30 எமகண்டோம் இல்லைங்களா. 11:30க்குலாம் சாமி கும்பிட்டோன்னு வைங்களேன், நம்ம எல்லாருக்கும் டைம் கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம கூழும் இதுவும் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இப்போ பாருங்கள் மணி 3 ஆகிடுச்சி. இவங்களாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் கொடுக்க வேண்டியது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. இனிமேல் தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த விலாக் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching. Bye.